அனுமன் சிவபெருமானின் அவதாரமாக பரவலாக கருதப்படுகிறார். குறிப்பாக 11வது ருத்ராவதாரம் ராமருக்கு சேவை செய்ய பிறந்தவர். அவர் காற்றுக் கடவுளான வாயுவுடன் தொடர்புடையவர். சில சமயங்களில் அவரது மகன் அல்லது வாயுவின் ஆன்மீக அவதாரம் என்று விவரிக்கப்படுகிறார். சிவனின் துணைவியாக நேரடியாக அவதாரம் எடுக்கவில்லை என்றாலும் விஷ்ணுவின் ராம அவதாரத்தை ஆதரிக்க ஆசீர்வாதங்களாலும் தெய்வீக தலையீட்டாலும் அவரது பிறப்பு எளிதாக்கப்பட்டது. அவர் ராமருக்கு சேவை செய்ய பிறந்தவர். அவரது வாழ்க்கை முழுவதும் ஆராதனை மற்றும் பக்தி மிகுந்தது. அந்த அனுகூலத்தை வழங்குவதற்காக அவர் மக்களிடையே வாழ்ந்தால் அவருடைய வீரமும் பக்தியும் இருவரும் பரிணமிக்கின்றன. அவருடைய வழியை பின்பற்றுபவர்கள் அவரது கதைகளையும் பண்புகளையும் இன்று வரை நினைவில் வைத்திருக்கிறார்கள். இப்படி அனுமன் ஒரு உன்னத பொறுமையுடனும் கடக்க வேண்டிய பாசாங்கில் நிற்கிறார். அவர் போர் செய்ததை நினைவில் கொண்டு விரும்பியவர்கள் அவரது கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அனுமன் இன்று பரவலாக கருதப்படுகிறார். அவன் அளவில்லா சக்தியும் அருட்பெற்ற பங்கும் மூலம் பக்தர்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பத்திரமாகவும் எளிமையாகவும் உள்ளவராக உலகத்திற்கு முன்பே தன்னுடைய பக்தர்களின் ஆராதனை மற்றும் கற்பனைக்கு இடம் வழங்குகிறார். அவர் பெரிதும் நம்பிக்கையுடனும் உறவுகளுடன் ஒரு அற்புதமான கதையின் வழியாக இன்றும் மனிதர்களுக்கு மாறாத பாதை காட்டி வருகின்றார்.